நிஜ வாழ்க்கையில காதல் அனுபவம் எப்படி? இல்லை, நான் லவ் மேரேஜ் தான் ஆக்சுவலி. சரி. ஸோ ஒய்ஃபு கொஞ்சம் ரொமான்டிக்கான இது. ம். அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ காதலை யார் முதல்ல சொன்னது உங்களோட காதல் கதையில? நான் தான் நீங்க தான் சொன்னீங்களா? நான் தான். வாய்ப்பு தேடி சென்னைக்கு வரும். இந்த இல்ல, கல்லூரி கால actually காதலா? அவங்க வந்து அவங்க ஒரு சித்தா டாக்டர் அவங்க. ஆ. எங்க ஊர்ல தான் அவங்க. என் ஊர்ல பக்கத்து வீடா இருந்தவங்க. ரொம்ப அப்பவே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் வந்து பெரிய டச் விட்டுருச்சு. நான் சென்னை வந்ததுக்கப்புறம் அதை விட்டு, அவங்களும் சென்னையில தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிக்கிற பீரியட்லலாம் நான் பார்த்துக்கிட்டதே இல்ல. ம். அதுக்கப்புறம் அந்த மத யானை கூட்டம் படம் பார்த்துட்டு, அ அவங்க சிஸ்டர் வந்து நான் இந்த படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? இன்னார்தான்னு சொல்லி என் பேர சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு மெசஞ்சர் எஃபில பேசினோம். அதுக்கப்புறம் அப்படியே பழகி. இன்னைக்கு அந்த மாரி சந்தர்ப்பங்கள் நினைச்சு பேசக்கூடிய நாட்களும் உண்டா? ஆக்சுவலி வந்து நாங்க வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் அப்போ கராத்தே கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம் ஊர்ல. ஆ. அப்போ வந்து அவங்க நினைச்சேன். ஒரு ஒய்ஃப் காப்புக்கு 2 காப்பு போட்டிருக்கும் போதே நினைச்சேன் நான். என் ஒய்ஃபு அவங்க சிஸ்டர் எல்லாமே சின்ன வயசுல வந்து என்கிட்ட எங்க அண்ணன் எங்க கராத்தே சொல்லியிருப்பார். நாங்க எல்லாம் ம். எங்ககிட்ட கராத்தே கத்துக்கிட்ட பொண்ணுங்க தான் அவங்க.